இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சதுர்தசி திதி. அதுலேயும் இன்றைய நாள் ஜெயா தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் வரலக்ஷ்மி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமாக வீட்டில் கண்டிப்பாக கலச ஆவாகனம் பண்ணணும், வரலக்ஷ்மி விரதம் பண்ணணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மினிமம் 5 பேர் சுமங்கலிகளை கூப்பிட்டு இன்றைய நாள் தான தர்மங்கள் செய்வது. அதாவது ஒரு செட்டு, கம்ப்ளீட் செட்டு, ஒரு சுமங்கலிக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும், தான தர்மங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதில் முதல் விஷயம் பச்சரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவு, பொட்டு, வளையல், அதுக்கப்புறம் கண்ணுக்கு போடக்கூடிய மை. இந்த மாதிரி முடிஞ்சால் அவங்களால முடியும் பொழுது இந்த ரவிக்கை விட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஓரளவு பணம் காசு வசதி இருக்குது அப்படின்னா ஒரு புடவையும் கொடுக்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும். ஸோ வரலக்ஷ்மி பண்டிகையை எல்லாருமே நன்னா கொண்டாடணும். சுமங்கலிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். மினிமம் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 5 மகாலட்சுமி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். நாளைய தினம் ஆவணி அவிட்டம், யஜ்ஞோபவீத தாரணம் செய்வது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் அந்தந்த நாளில் பொதுவாக கொண்டாடுவாங்க. நாளைய தினம் ஆவணி அவிட்டத்துக்கும் இன்றைய நாள்லேருந்தே ரெடி ஆகிக்கிங்க. நாளைக்கு மினிமம் ஒரு 5 பேர், அதாவது பிராமணர்களுக்கு யஜ்ஞோபவீத்தம்னு சொல்லக்கூடிய பூநூலையும் ஒரு காணிக்கையும் வச்சு நீங்கள் தானம் பண்ணுறது உங்கள் வீட்டில் நிறையா குரு அம்சம் ஏற்படும், நல்லா இருப்பீங்க. ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் வரலட்சுமி வர்த்தம்ங்கிறனால பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது. தெய்வ அனுகிரகம், மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அதனால் 12 ராசிகாரங்களுக்கும் நல்லது தான் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாள் மெயினாக பெண்களுக்கு, கன்னியா பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். இன்றைய நாள் எல்லாருமே பண்டிகையாக வீடு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் நிறையா பேர் வருவாங்க. இன்றைய நாள் நிறைய சமையல் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறையா, அதாவது பண்டிகைனா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். இன்றைய நாள் மாவலை, தோரணம், வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்னா இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண லக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது போலவே ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் உங்கள் வீட்டு கதவை தட்டுவார். சாக்ஷாத் மகாலட்சுமியே வருவாங்க. பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இன்றைய நாள் வரக்கூடிய பொண்ணுடைய பெயர் விஜயலட்சுமியாக இருக்கலாம். அதாவது அவங்க வருவாங்க, அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. வந்தால் சந்தோஷம்னு மனசில் நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களே தத்ரூபமாக இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினைத்த காரியங்கள், யூகிக்கக்கூடிய சிந்தனைகள் அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திடீர் யோகம், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் விஜயலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரே, இது நமக்கு நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமாங்கிற கவலையே வேண்டாம். இன்றைய நாள் பொதுவாக தைரிய லக்ஷ்மியுடைய அனுகிரகம் உங்களுக்கு நன்னா இருக்குது. அஷ்டமத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது தேவையான எல்லா விதமான தைரியமும் உங்களுக்கு வரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் எதுக்காக பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே இதை நீங்கள் பண்ணுறீங்க. பயங்கரமான வேலை இருக்கும், வேலை பழு இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைச்சுட்டு இருக்கீங்க. அதனால் இன்றைய நாள் தைரியலட்சுமியுடைய அனுகிரகம் நன்னா இருக்கிறதுனால நீங்கள் எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியமாக ஒரு சில காரியங்களை எடுத்து சும்மா ஜம்முன்னு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரஸ்வதி தேவியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் நன்னா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு பெருசாக பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது,
வாழ்க்கை துணைக்கு தேவையான நிறைய விஷயங்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கி கொடுப்பது, 10 பேருக்கு உதவக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறது, அன்னதானம் செய்வது, இந்த மாதிரி நிறையா தெய்வ காரியங்கள், நல்ல காரியங்கள் நிறையா பேர் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக சுமங்கலிகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு பொன்னான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் எந்த ஒரு கவலையும் கிடையாது, அந்தளவுக்கு திவ்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிம்ஹ ரூபிணி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தெய்வத்தோடைய பெயர். நிருசிம்ஹ சூதினி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சாக்ஷாத் ஒரு பெருமாளுடைய அவதாரம், நரசிம்மருடைய அவதாரம், இது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. பெரிய ஒரு சக்ஸஸ், போராடி ஜெயிக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். போட்டி என்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் குழந்தைகளுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும், தேவையான பண வரவுகள் கிடைக்கும், லோன் கிடைக்கும், நல்ல 4 பேர் நம்மளுடைய வார்த்தைகளை மதிப்பு கேட்கக்கூடிய அளவில் அப்படியே உட்காரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் மெயினாக பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் நற்செய்திகள் தேடி வரும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு, நிருசிம்ஹ சூதினி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. வரலட்சுமி விரதம் உங்கள் வீட்டில் நல்லா கொண்டாடின்னு இருப்பீங்க எல்லாருமே. உங்கள் வீட்டில் தங்கமான பொன் குழந்தை சுப்பலக்ஷ்மியாக பிறப்பாள், மோக்ஷலக்ஷ்மியாக பிறப்பாள். நிறையா பொன் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் இருக்கிறது. நிறையா பேருக்கு திருமண பிராப்தம் கண்டிப்பாக நடக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் நினைச்சிங்கன்னா போதும், அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள், வாகை சூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சுகமாக இருப்பீங்க. வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க. இந்த நாள் கண்டிப்பாக நிறைய பேர் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். சேமிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கக்கூடிய நாள். அதனால் பொதுவாகவே இந்த நாள் நிறையா பேர் பணங்காசு சார்ந்த விஷயங்கள், டிசிப்ளின் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிகமாக இந்த நாள் அதாவது கவனிக்கக்கூடிய, கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்குமே இந்த நாள் வரலட்சுமி விரதம் சூப்பராக கொண்டாடுங்க. இந்த பண்டிகையை நல்லா கொண்டாடி எப்பவுமே பொன் பொருள் ஆபரணங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பசுமாடு முடிஞ்சதுன்னா கூட்டு வந்து ஒரு பூஜை செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்னா தைரியம், வீரியத்துக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீரியத்துக்குரிய ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா பொதுவாகவே பயங்கரமான தைரியம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். இளைய சகோதரன் சகோதரிகள் நிறையா பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. பயங்கர சந்தோஷமாக ஆரவாரமாக கொண்டாடுவீங்க. நல்லா தான தர்மங்கள் செய்வீங்க. நிறையா பேர் கூட இன்றைய நாள் நட்பாக இருப்பீர்கள். யாருமே உங்களுக்கு எதிரியே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கீங்க. மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய உத்தியோகிகளுக்கு இன்றைய நாள் நிறைய இன்சென்டிவ்லாம் வரும். நிறைய பேருக்கு திடீர்னு சம்பளம்லாம் போட்டு விடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாழ்வும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இன்றைய நாள் இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் வெள்ளி கப்பு வாங்குவீங்க, வெள்ளி சுடல் வாங்குவீங்க. இல்லைன்னா வெள்ளி அந்த மகாலட்சுமியோடைய ஒரு தீபம் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் நிறையா பேருடைய வீட்டில் இருக்குது. முடிஞ்சதுன்னா ஒரு குட்டி ஒன்று வாங்கி யாருக்கார் தானம் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. மினிமம் 2 வாங்கலாம். முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்னார் வாங்கி நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு மாடி வாங்கி தானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆபரணங்கள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், குடும்பத்தில் பெண்கள் ஹெல்த்தோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
காஞ்சி காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் தலைவன் அல்லது நீங்கள் தான் தலைவி. லாபஸ்தானம் ஆக்டிவேட்டடாக இருக்குது. லக்னத்திலே உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. சூரியனுடைய முழு பலம் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் முன்னிருந்து செய்ய போகிறீங்க. கௌரவம் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக கௌரவங்கள் வரும். உங்கள் மேலே நம்பிக்கை எல்லாரும் வச்சுருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடே கொண்டாடும் உங்களை. அந்தளவுக்கு நிறையா நல்ல விஷயங்களும் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் நிறையா நடக்கும். வீட்டில் நிறைய பேர் வர்றாங்க, நல்லா சாப்பாடு சமைக்கணும், நல்லா போடணும், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் சுகத்தை நீங்கள் தியாகம் பண்ணிட்டு மற்றவர்களுக்காக நீங்கள் இன்றைய நாள் வாழக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் இன்றைய நாள் இது செய்ய முடியாது, ஆகாதுங்கிற காரியமே எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிற அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எந்த விஷயத்தையுமே இந்த நாள் கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். தாமதமானால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக முடியும். பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கான். லாபத்தில் சந்திரன் அப்படின்னா வெற்றி யாருக்குன்னா மீனத்தில் பிறந்த நபர்களுக்கு தான். எப்படிப்பட்ட வெற்றி? எல்லாத்துலேயுமே வெற்றி. எல்லாருமே நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சின்ன ஹெல்ப் வேணுன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் உடனடியாக கிடைக்கும். மிகப்பெரிய விஷயங்கள் சாமர்த்தியமாக நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மற்றவங்களுக்கு இருக்கும், எதிராளிக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் பிளான் பண்ணாமையே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ரொம்ப ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பீங்க. சந்தோஷத்தை நிறையா பார்க்கக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ராமேஸ்வர பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் 12 ராசி நண்பர்களுக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.